ஓகே. ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டாச்சா? இல்ல சார். யார் யார் பண்ணல? பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே. அதுல எதனா டவுட்ஸ் எதனா இருக்கா? நீங்க எடுத்த ட்ரேட்ல எதனா டவுட்ஸ் எதனா இருக்கா? டவுட்ஸ் இல்ல சார். 1:1 தான் நிறைய வருது சார். 1:2 வர மாட்டேங்குது. நிறைய ட்ரேட் அப்படிதான் ப்ரோ வருது. டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா வச்சுங்க. ஒரு 5 மினிட் போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 5 மினிட்க்கு ஏற்ற மாதிரி எஸ்எல் வைக்கணும். நீங்க 15 மினிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா வந்து டார்கெட் அவ்வளவு தான் வரும். 1:1 தான் வரும். புரியுதுங்களா? அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க எஸ்எல் வைக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் வச்சுங்க. 15 மினிட்ஸ் ரீடேஸ் சரியா கீழே வைப்போமா? 5 மினிட்ஸ் எடுக்கிறீங்கன்னா 5 மினிட்ஸ் ரீடேஸ் சரியா கீழே வைக்கணும். லோ கீழே வைக்க கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே. அப்பதான் டார்கெட் வந்து 1:2 வரும். சொல்லுங்க கிஷோர் ப்ரோ. இதுதான் டவுட். 1:2 வரல. பிஓஎஸ்க்கு பிக் வச்சாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாமா? பிஓஎஸ்க்கு என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? பாடி க்ளோஸ் வைக்கணுமா? பாடி க்ளோஸ். ஓகே ஓகே ப்ரோ. மிஸ்டேக் பண்ணிட்டேன் ப்ரோ. ஃபிளிப்புக்கு வந்து ஹை சேம் ஹை வச்சு வந்து ஃபிளிப்னு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஆனா வந்து பிஓஎஸ்க்கு கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். அது பேசிக்ல அதுவே நீங்க மாத்திருக்கீங்க. ஓகே ப்ரோ. இன்னும் யார் ஷேர் பண்ணல? ஷேர் பண்ணி பிரசன்ட் பண்ணல. வெற்றி ப்ரோ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. நீங்க எதனா ஒரு பேர் சூஸ் பண்ணிக்கங்க. அந்த பேர்ல வந்து மந்த்ல இருந்து 15 மினிட்ஸ் வரையும் மார்க் பண்ணுங்க. மேஜர் மைனர். தெரியுது தெரியுது. ரிமூவ் பண்றேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுது. இப்போ கரண்டா லாஸ்ட் ஃபிளிப் பண்ணப்ப மந்த்லில இதுதான் ப்ரோ. ஓகே. டவுன் ட்ரெண்டா இருக்கு. லாஸ்ட் ஃபிளிப் மார்க் பண்ணிருக்கீங்க. ஃபிளிப் ஆனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு ஹை கிடைக்குமா? ஓகே சூப்பர். இதுல மைனர் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு? இதுல மேல வந்து இது வந்து வீக்லி போறோம்ல. வீக்லி போலாம். இதுலயும் நமக்கு கிளியரா தெரியுதுல்ல. இது மைனரா இருக்கு. அதுதான் மார்க் பண்ணலாம். ஓகே. ஹை மார்க் பண்ணுங்க. இப்போ இங்க மைனர் மார்க் பண்ணிட்டுமா? இது வீக்ல என்னவா இருக்கலாம்? மேஜரா இருக்குமா? இதுல மைனர் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுங்க. வீக்லில மைனர் இருக்கு. இதுவா? வீக் ஃபிளிப்னு மார்க் பண்ண கூடாது. ஓகேவா? அது எல்லாமே வந்து டெய்லி ஃபிளிப்பா இருக்கும். இங்க வந்து வீக்லில ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றோம் நம்ம. டெய்லில மேஜரா இருக்கும்ல, அது டெய்லி ஸ்ட்ரக்சர்ல. புரியுதுங்களா? எதுக்காக நம்ம இங்கே மார்க் பண்றோம்? உங்களுக்கு ஈஸியா ஃபைண்ட் பண்றதுக்காக. இப்ப நீங்க டெய்லியில போயிட்டு 4 ஹவர் மார்க் பண்ண கூடாதுல்ல. ரொம்ப சின்னதா இருக்கு மார்க் பண்ணிடுவீங்க. அதனால போங்க. இப்போ டெய்லில இல்ல ஃபிளிப் இதுவே சேர்க்கல. இது டெய்லி ஃபிளிப்புங்களா? அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபிளிப் பிஓஸ் ஆயிருக்கு பாருங்க. எங்கன்னு பாருங்க. இதை விட இது ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. ஒரு ஃபிளிப் பிஓஸ் ஆயிருக்கா? ட்ரெண்ட் சேஞ்ச் இருக்கா? எங்கன்னா வந்து 20 பக்கத்துல. அதுக்கு முன்னாடி எங்க ஃபிளிப் ஆயிருக்கு பாருங்க. இங்க சொல்றேன். கரெக்டா பாருங்க. இது சொல்றேன். டே ஃபிளிப்னு மார்க் பண்ணீங்களா? அதை விடுங்க. இந்த சொல்லியா? டே ஃபிளிப்னு மார்க் பண்ணீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளிப் ப்ரீவியஸ். இது சொல்றீங்க. 2025க்கு மேல வந்து ஒரு லோ இருக்கா? 2025க்கு மேல லோ இருக்கு. எங்க சொல்றீங்க? இது சொல்றீங்க. ஃபிளிப் ஆயிட்டீங்க. பிஓஸ் ஆயிடுச்சுல. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸ்ட்ரீம் வந்து பை நடந்திருக்கு. என்ன பண்ணுவோம்? ஃபிளிப் பிஓஸ் ஆச்சுன்னா மைனரா என்ன பண்ணுவோம்? ஓவரால் இம்பல்ஸ் ரீடே செக் பண்ணிருப்போமா? செக் பண்ணுங்க. மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க? ஹை டு லோ. இங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டு பிரேக் ஆயிட்டு இருக்கு மேல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பாருங்க. ஓவரால செக் பண்ண கூடாது. நமக்கு லோ எது? மைனரா ஃபிளிப் பிஓஸ் ஆச்சு. அதுதானே லோ. அங்கதானே நீங்க செக் பண்ணிருக்கணும். இது வந்து கரண்ட்டுக்கு போகாதீங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஓகே. இந்த 50% போகாம அகைன் ஒரு ஃபிளிப் நடந்துச்சா? இப்போ நம்ம இதை டெய்லி எடுத்துக்கலாம்ல. ஏன்னா வந்து டெய்லியோட லோ பிரேக் பண்ணா என்ன நம்ம மார்க் பண்ணுவோம்? டெய்லி லோ மார்க் பண்ணா பிரேக் பண்ணா டெய்லி அப்ப எங்க பிஓஎஸ் ஆயிருக்கு? மார்க் பண்ணுங்க. ஃபிளிப் ஆயிருக்கா? ஹை எது? ஸ்ட்ரக்சரோட ஹை
இந்த ஸ்ட்ரக்சர் ஹைங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. இப்ப கரண்டா ஒரு ஃபிளிப் மார்க் பண்ணிடுறீங்களா? இப்ப கரண்ட் வந்துருங்க. ஓகே, ஃபிளிப் மார்க் பண்ணிடுறீங்களா? அப்போ அதோட ஹை எது? இதுதான் வரும். இப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கா? ஆமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு இம்பல்ஸ் ரீடெஸ்ட் போலியா? ஆமா. அதுக்கு முன்னாடி இந்த நம்ம impulse வந்து வந்து ப்ரீவியஸா retest பார்த்தோமா? பண்ணலாம். அதுக்குதான் நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு கண்டிப்பா ரீடெஸ்ட் போகும்னு சொல்லியிருக்கோம்ல. ஒரு இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் போகணும்னா கண்டிப்பா போவாங்க. இப்போ இது வந்து டெய்லியில செக் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு? impulse retest கொடுக்காம மேல போயிட்டு இருக்கு. ஓவரால் இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் செக் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு? 50 to 60 பிரேக் ஆயிடுச்சு நம்ம பார்த்தோமா? ஆமா, இந்த 50 to 60 வரை break அப்ப ஆயிடுச்சு. எங்க போகணும்? இந்த ஹைக் போகணும். அந்த ஹைக்கு போகணுமா? ஆமா. இப்போ இதுல மைனஸ் செக்ஷன் மார்க் பண்ணுங்க. இதுன்னு சொல்றீங்க. இப்ப டெய்லி இம்பல்ஸ் எது? இப்போ இதுதான் bro. மார்க் பண்ணுங்க. எலிப்ஸ் டூல் எடுத்து டெய்லி இம்பல்ஸ் இது சொல்றீங்க. இதுதான் bro. ஜோன் மார்க் பண்ணிருக்கீங்களா? அந்த ஜோனை ரிமூவ் பண்றேங்க ப்ரோ. அந்த ஜோன் எடுத்துருங்க. ஓகே. ஓகே. இப்போ இது வந்து டெய்லியா? இது டெய்லியா இல்ல 4 ஹவர்ஸா? நான் வந்து டெய்லி மார்க் பண்ணிட்டேன். டெய்லி இம்பல்ஸ் எது? 4 hours. 4 ஹவர்ஸா? ஏன்னா டெய்லி இம்பல்ஸ் குள்ள இருக்கிற மைனர் எல்லாமே 4 ஹவர்ஸ்ல. ஆமா. சார் ஒரு நிமிஷம் சார். ஏறிங்க ப்ரோ. அவர் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. ஓகேவா? இல்ல சார், நான் சார் இந்த ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்டா ஒர்க் வந்துருச்சு. கேட்டாங்க, நான் வந்து கொஞ்சம் போயிட்டு வரேன் சார். புரியல. வெளியே இருக்குன்னு சொல்றீங்களா? ஆபீஸ்ல அவருக்கு அர்ஜென்ட் ஒர்க் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதான் சார் கொஞ்சம் போறேன் சார். சரி, ஓகே. சாரி சார். ஓகே ப்ரோ. நோ ப்ராப்ளம். இது வந்து 4 hour flip, 4 hour low ஃபிளிப் bro. 4 ஹவர் இது மார்க் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. அடுத்து இங்க flip வச்சிருக்கான். ஃபிளிப் நடந்திருக்கா? அப்போ அதோட லோ எது? மார்க் பண்ணுங்க. ஒரு flip இது யோசனைல. பிஎஸ் ஆயிருக்கா? ஆமா. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து மேல பாத்தீங்கன்னா இது மைனர் flip ஓகே, அது மைனர். ஆயிருக்கு. ஓகே, அதெல்லாம் கரெக்ட் தான். இந்த இடத்துல ட்ரெண்ட் Okay. சேஞ்ச் ஆயிருக்கு. எதுக்காக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்காங்க? இந்த impulse retest போக. எந்த இம்பல்ஸ்க்கு? செக் பண்ணுங்க. இந்த impulse retest வரதுக்கு trend change ஆயிருக்கு. மார்க் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வர போறாங்க தெரிஞ்சிச்சுல. உங்களுக்கு டெஸ்டினேஷன் தெரியணும்ல. இப்ப என்ன பண்ணலாம்? அதாவது இந்த மைனர் லாஸ்ட் flip வரைய இந்த மைனஸ் impulseக்கு retest கொடுத்துட்டு கீழே இறங்கி வரலாம் இந்த இடத்துக்கு. இல்ல ஹைக் போயிட்டு சான்ஸ் இருக்கா? ஓகே, போங்க. 15 மினிட்ஸ் போங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? மைனரா ஒரு ஃபிளிப் பிஎஸ் ஆயிருக்கா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மைனரா ஒரு ஃபிளிப் பிஎஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு லோ கிடைக்குமா? இப்போ உங்களுக்கு ஹையும் கிடைச்சிச்சு, லோவும் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் வந்து இந்த நேர ஹையும் கிடைச்சு லோ கிடைச்சதுன்னா இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் பார்க்கணும். செக் பண்ணுங்க. இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு டேப் பண்ணிட்டு ரேக் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. கீழே இறங்கிட்டு வராங்களா? ஓகே. இப்போ இங்க இருந்து அப் ட்ரெண்டா போயிருக்குல, ஃபேப் டூல் எடுத்துங்க. இங்க அப் ட்ரெண்டா போயிருக்குல, அதுல மேஜர் பிக்சர் மார்க் பண்ணுங்க. அதோட லோ எது? இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேல ஒரு மைனர்லாம் இருக்குல்ல, அங்க ஃபிளிப் பிஓஸ் வந்து எதுக்காக பிஓஸ் ஆயிருக்கு? இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் கொடுங்க. சூப்பர். செக் பண்ணுங்க. என்ன பண்ணிருக்கானு பாப்போம். பண்ணிட்டு போறாங்களா? இப்போ இங்க இருந்து நான் பை பண்ணணும்னு வச்சுங்க. இங்க இடத்துல வந்து ஒரு ஃபிளிப் பிஓஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எப்படி வந்தா நான் பை பண்ணலாம்? பாத்துல போட்டுக்கீங்க. இந்த இடத்துல வந்து ஃபிளிப் இது பிஓஸ் ஆயிருக்கு. மார்க் பண்ணுங்க. 1 by 1 மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த இடத்துல ஃபிளிப் ஆயிருக்கு லாஸ்டா. ஓகே. இந்த இடத்துல பிஓஎஸ் ஆயிருக்கு 50 மீட்டர்ல. பிஓஎஸ் ஆயிருக்கா? இப்போ இந்த இடத்துல வந்து இது பிஓஎஸ் வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் ஆயிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேல போயிருக்கு. ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேல போலாமா? ரீடெஸ்ட் வரும்போது என்ன நடக்கணும்?
இப்படி வந்தா நம்ம பை போலாமா? ஓகே ஓகே. இந்த இடத்துல வந்துட்டா flip to DSI, இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்து இங்க வந்து பை வந்து இங்க பை பண்ணலாமா? அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பாக்குறோம்னா அது வந்து அடுத்த டைம் ஃப்ரேம்ல வந்து மேஜரா இருக்கணும். மைனரா இருந்தா மாரி தான் வந்து மேஜர் ரியாக்ட் ஆயிட்டு மேல போவாங்க. தெரியுங்களா உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு மேல இதை விட சின்னதா இருக்கு. சைடு வாங்க, ப்ரீவியஸ் வாங்க. சரிதா? இதை விட அது சின்னதா இருக்கு, அப்போ இதுக்கு அது மைனர். ப்ராப்பரா தெரியுதுங்களா உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் போதே? இது நம்ம மட்டும் இதை ஃபைன் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, வேற எதனா டவுட்ஸ் எதனா இருக்கா உங்களுக்கு? ஓகே 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 ஓகே, ஸ்டாப் பண்ணீங்க நீங்க. ஓகே.